நிறைய பேர் படிக்க போயிருக்காங்க, வேலை இல்லை. யோசிச்சு பார்க்க முடியுதா? யாராவது யோசிச்சு பார்க்க முடியுதா? எதனால வேலை இல்லை? காலேஜுக்கு போன கை நிறைய இருக்கு, இந்த பக்கம் நிறைய இருக்குது. ஆனா எங்க வீட்டுல வேலைக்கு போயிருக்காங்களா? நிரந்தர வருமானம் இருக்கா? அப்ப நம்மளுடைய வாழ்வியல் சூழ்நிலை எப்படி இருக்கு? நிரந்தரம் இல்லாம இருக்கா? 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வீட்டுக்கு வரும், 3 வேளை சாப்பாடு பிரச்சனை இல்லை, ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை இல்லை, ஸ்கூல் வெளில போறதுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கும். இல்ல இல்ல கிடையாது. இல்ல ஏதாவது ஒண்ணா யோசிக்கணும். அப்பாட்ட போய் கேட்கணும் முன்னாடியே, இல்ல அம்மாட்ட சொல்லணும். அம்மா இந்த மாதிரி வந்து சொல்றாங்க, ஒரு 100 ரூபாய் வேணும், எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் வேணும்னா அப்பா அதுக்கு பிளான் பண்ணணும். அந்த 500 ரூபாய்க்கு கரெக்டா அந்த நிலைமையில தானே இருக்கும். போய் இன்னைக்கு சாயங்காலம் சொல்லி நாளைக்கு காலைல 1000 ரூபாய் அப்பா எனக்கு வேணும்பா, கிளாஸ்ல கொடுக்கணும்னா கொடுக்குற லெவல்ல இருக்கா குடும்பம்? இதை மாத்த முடியுமா? மாத்த முடியுமா? எஸ், நல்ல சத்தமா சொல்லு. மாத்த முடியுமா? இந்த பக்கம் மாத்த முடியுமா? எப்படி மாத்தலாம்? அவ்வளவுதான். படிப்பு மட்டுமே அடிப்படை. உன்னுடைய எதிர்காலம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறியா நீ? உங்களுடைய எதிர்காலம் அப்படி இருக்கணுமா? வேண்டாம்ல, மாத்தணும்ல, கரெக்டா? மாத்தணுமா இல்லையா? அதுக்கு அடிப்படை படிப்பு மட்டுமே. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா எங்க அப்பா அம்மா கொடுத்த எனக்கு சொத்து படிப்பும் பண்பாடும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இது எல்லாத்தையுமே நானே எனக்காக கட்டமைச்சுக்கிட்டேன். எங்கிருந்து ஃப்ரீயா வரல. மேல் தட்டுல இருக்கிறவங்களால பெரிய கதையை எழுதவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த சாமானியனோட பிரச்சனை தெரியவே தெரியாது. உனக்கு உன் பிரச்சனை தெரியும். நீ வீட்டுல போனா என்ன பிரச்சனை நடக்கும்? சாப்பாடு இருக்கா? நாளை காலைல என்ன கிடைக்கும்? எனக்கு உண்மையில சட்டையை துவைக்கிறதுக்கு சோப்பு இருக்கா? எந்த லெவல் யோசிப்போம்? அவ்வளவு இருக்கா யோசனை? உயர்மட்ட தட்டத்தில் இருக்கவங்களுக்கு அது யோசனையே வராது. எல்லாம் இருக்கு. அப்ப எப்படி உன் சார்பில் இருந்து யோசிக்க முடியும்? நீ உன் சார்பில் இருந்து யோசிக்கணும்னா நீ போய் எந்த கூகுள்ல வேணாலும் தேடிப்பாரு. மிகப்பெரிய ஆளுமைகள் அத்துணை பேரும் அடிப்படையில் ஒண்ணும் இல்லாம ஆரம்பிச்சவங்களா இருப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது. ஒன்ன மாதிரி இருக்கிற பின்புலம், என்ன மாதிரி இருக்கிற பின்புலத்துல இருந்து வந்தவங்களா இருக்காங்க. இந்த மேடையில் இருக்கவங்க யாருக்கும் அப்பா அம்மா கொடுத்து வரல. எல்லாம் அவங்கவுங்கள கட்டமைச்சுக்கிட்டாங்க. வெறும் சாதாரண பின்புலத்துல. நீனும் அந்த மாதிரி ஆரம்பிக்கணும். அந்த வெறி வரணும் உனக்கு. ஓ, நான் ஏதாவது பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு இரையாயிடாத. வெளியில நிறைய நிக்குது. செல்போனுக்குள்ள ஒரு பெரிய திருட்டு உலகமே இருக்கு. நல்ல நண்பர்களோ நல்ல பழக்க வழக்கங்களோ இங்க அமையறதான். உனக்கு ஒருவேளை நல்ல நண்பரா உனக்கு தெரியலன்னா அந்த நண்பனை இன்னைக்கே டிராப் பண்ணிக்க. தப்பே இல்லை. நல்ல நண்பர்களோட சகவாசம் வச்சுக்கோ. நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கோ. நீ ஒரு குறிக்கோள் எடுத்துக்க. எனது குடும்பத்துல நான் நிரந்தர வருமானம் உள்ளவனாக அதற்கான வேலை வாய்ப்பை நான் தேடிக்கொள்வேன். அதற்கான படிப்பை நோக்கி செல்வேன். சரியா? எடுத்துக்கலாமா உறுதிமொழி? ரைட்டா? மாற்றங்கள் எதிர்பார்க்கலாமா? நான் திருப்பி வருவேன். இங்க மாற்றங்கள் எதிர்பார்க்கலாமா? உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.